வின் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். குருஜி நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சி. உலக வின் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பிரபல ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயா நம் அரங்கிற்கு வந்துள்ளார். அவரை நாம் வரவேற்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். காதல், கல்யாணம், தொழில், வியாபாரம் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு பதிலளிப்பதற்காக ஐயா காத்து கொண்டிருக்கிறார். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா, தை பொருந்தா வழி பொறுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா அதற்காக சில காரணங்கள் இருக்கிறது. முதல்ல உலகம் முழுக்க வியாபித்திருக்கின்ற வின் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய தமிழர் திருநாளாம் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தமிழருடைய பண்பாடு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கின்ற கலாச்சாரத்தில் தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள் ஒரு நன்றி சொல்கின்ற ஒரு திருநாளாக இருக்கும். ஜோதிட ரீதியாக என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க. ஜோதிட ரீதியாக நம்ம சொல்லப்போனால் ஜோதிடத்துடைய நாயகன், ஜோதிடத்துடைய தலைவனே சூரியன் தான். இந்த சூரியனை கும்பிடுகின்ற, சூரியனுக்கு நன்றி செலுத்துகின்ற நாள் தான் தமிழர் திருநாள் எனப்படும் இந்த பொங்கல் திருநாள். ஆகவே தமிழர் வழிபாடுகளிலேயே, தமிழருடைய கலாச்சாரங்களிலேயே நம்முடைய ஜோதிட நுணுக்கங்களும் ஜோதிட ஆன்மீக நம்பிக்கைகளும் பின்னி பிறவி கலந்திருக்கின்றன என்கின்ற அடிப்படையில் ஜோதிட ரீதியாக நான் பொங்கல் திருநாளுக்கு விளக்கம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தட்சிணாயனம் உத்தராயணம்னு ரெண்டு ஒரு அமைப்புகளை சொல்லுவோம். சூரியனை நோக்கி பூமி செல்லுகின்ற, சூரியனிலிருந்து திரும்புகின்ற ஒரு அமைப்புன்னு சொல்லுவோம். வடக்கு திரும்புது, தெற்கு திரும்புது அப்படின்னு சொல்லுவோம். அதை சுருக்கமாக எளிமையாக விளக்க போவமே. ஆனால் நீங்கள் கேட்டது தை பிறந்தால் வழி பிறக்கும், இதுக்கான ஜோதிட ஆதாரம் என்ன? இந்த ஜோதிட ஆதாரத்தில் தை மாதத்தோட முதல் நாள் இந்த பொங்கல் திருநாளில் தான் பூமியோடைய சுற்றுப்பாதையில் சூரியனை நோக்கி பூமி திரும்புகிறது. அதாவது ஒரு தன்னம்பிக்கையை ஓட்டுகின்ற ஒரு பாசிட்டிவ் ரூட்டில் பூமி 6 மாதத்திற்கு ஒரு முறை சூரியன் வருஷத்துக்கு ஒரு முறை சூரியனை சுற்றுது. 6 மாதத்திற்கு ஒரு முறை ஒரு வளையம் சூரியனை விட்டு விலகி வருவது ஒன்று, சூரியனை நோக்கி நெருங்கி செல்வது ஒன்று. ஆடி மாதம் முதல் நாள் சூரியனை விட்டு பூமி விலகி வரும். தை மாதம் முதல் நாள் சூரியனை நோக்கி திரும்பும். ஆக ஒரு நம்முடைய தலைவனாகிய சூரியன், அதாவது பூமி பிறக்க காரணமாக இருந்த இந்த சூரியனை நோக்கி பூமி திரும்பும்போது பூமியில் உள்ள உயிர்கள் அனைத்தும் மிகவும் தன்னம்பிக்கை உள்ள பாசிட்டிவ் எனர்ஜியை கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில் அனைத்தும் நல்லவைகளே மட்டுமே நடக்கும் என்பதை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே அறிந்த நமது முன்னோர்கள் இந்த தை முதல் நாளில் நம்முடைய இந்த வழிபாடுகளையும் இந்த நன்றி செலுத்துதல் போன்ற திருவிழாக்களையும் வைத்தாங்க. இந்த தை முதல் நாளில் பாசிட்டிவ் எனர்ஜியை கிடைக்கக்கூடிய ஆரம்ப நாளாக சூரியனை நோக்கி பூமி திரும்புகின்ற ஒரு பாதை அமைவதால் தான் பொங்கல் திருநாள் சிறப்பானதாக கொண்டாடப்படுகிறது. இன்று முதல் இந்த தை முதல் தேதி முதல்ல நம்முடைய மனம் ரொம்ப உற்சாகமாக இருக்கும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நோக்கி திரும்பும். ஆகவே தான் அனைத்திற்கும் வழி பிறக்கும், அப்படி எல்லாமே ஒரு கெட்டவைகள் முடிவுக்கு வரும் என்கின்ற அர்த்தத்தில் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று நம்முடைய முன்னோர்களால் சொல்லப்பட்டது. இது உலகம் முழுக்கவே பொதுவானது. உலகம் முழுக்க இருக்கிற அனைத்து உயிர்களும் உற்சாகமும் உத்வேகமும் படக்கூடிய ஒரு முதல் நாள் தை முதல் நாளாக இருக்கும். நிச்சயமாக ஐயா. அடுத்ததாக நீங்க சொல்லும் பொழுதே பார்க்க போனா இந்த சூரியனை பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அந்த டைம்ல நம்மளுடைய ராசிகளுடைய மாற்றங்கள் இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, ஏற்கனவே நான் ஜோதிட ரீதியாக சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். ஜோதிடமே சூரியனையும் சந்திரனையும் உள்வாங்கி சொல்லப்பட்டது தான். ஜோதிஷம் அப்படின்றதுக்கு ஒளியை பற்றி சொல்லுவது, அதாவது அறிவனும் ஒளியை பற்றி சொல்லுவது அப்படின்ற ஒரு அர்த்தம் உண்டு. அதுதான் பூரணமான அர்த்தம். ஆக ஒளி கிரகங்கள், சூரியன் நமக்கு பூமி உண்டாக காரணமான ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தினால தான் பூமியே உண்டாச்சு, இந்த பூமியில் உள்ள உயிர்கள் உண்டாச்சு. பகல்ல நமக்கு ஒளி தருகின்ற கிரகம் சூரியன், இரவுல ஒளி தர கிரகம் சந்திரன். இந்த பௌர்ணமி தினங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாமே தெய்வங்களுடைய அவதார திருநாளாக இருக்கும். இந்து மதமே ஜோதிடத்தின் அடிப்படையில் தான் கட்டப்பட்டது அப்படின்றத நான் அடிக்கடி நம்முடைய வின் டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே நிறைய அமைப்புகளில் நான் சொல்லியிருக்கிறேன். அதன்படி இந்த ஒளி மிகுந்த நாட்கள்னு நாங்கள் சொல்லுவோம். சூரியன் ஒளியாக இருக்கும் நாட்களில், சந்திரன் ஒளியாக இருக்கும் நாட்களில். சந்திரன் ஒளி இழக்கும் நாட்களில் இப்போ நாள்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளைக்கு சந்திரன் ஒளி இழந்து இருப்பார், ஒளி மங்கி இருப்பார், அல்லது ஒளியற்ற நிலைமையில் இருப்பார். இந்த ஒளி அதிகமாகின்ற நாள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வளர்பிறை சந்திரன் நாங்கள் சொல்லுவோம். அமாவாசையிலிருந்து போய்கிட்டே இருக்கிற நாட்களில் காலர் வந்தார்னா காலரை பார்த்துடலாம். அமாவாசையிலிருந்து போய்கிட்டே இருக்கிற ஒரு நாட்களில்
சந்திரன் என்ன பண்ணுவார், கொஞ்சம் ஒளி மிகுந்து இருப்பார். ஆக பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கிற நாட்களில் வருகின்ற திருவிழாக்கள் அல்லது பௌர்ணமி அன்றே வருகின்ற திருவிழாக்கள், சூரியனும் சந்திரனும் ஒளியாக இருக்கின்ற நாட்கள் எல்லாமே ஜோதிடத்தில் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா உயிர்களுடைய தாக்கம், உயிர்களின் மேல் வந்து ஒளியோட தாக்கம், கிரகங்களுடைய தாக்கம், கோள்களுடைய தாக்கம் நன்றாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையிலையும் ஒளி மிகுந்து இருக்கின்ற அமைப்புகளில் வந்து எப்போதுமே நல்லவைகள் நடக்கும். இந்த சூரியன் சந்திரன் அது மாதிரி நாங்கள் குருவை கூட நாங்கள் சொல்லுவோம். குரு வந்து எதற்காக வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிற ஒரு கிரகம்னு சொல்கிறோம். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்ற ஒரு காரணம் ஏன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இருக்கிற கிரகங்கள்லேயே சூரிய ஒளியை வந்து பிரதிபலிக்கிற கிரகங்கள்லேயே குரு மட்டும் 2 மடங்கு அதிகமாக ஒளியை பிரதிபலிப்பார். இதனால தான் இந்த சுபத்தன்மை இருக்கிறதுனால தான் குரு வந்து சுபரா சொல்லப்படுறார். பூமியே வந்து ஒளியை கிரகிக்கிற, ஒளியால் வாழுகின்ற ஒரு அமைப்பு. அந்த ஒளி வந்து கிரகங்களுக்கு சுய ஒளி கிடையாது. எந்த ஒரு கிரகம் அதிகமான சூரிய ஒளியை பிரதிபலிக்கிற தன்மை இருக்கதோ அது வந்து சுப கிரகம்னு சொல்லப்படுது. இப்போ சனியை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பாவ கிரகம்னு சொல்கிறோம். சனி வந்துட்டாலே நம்ம வந்து பயப்படுறோம். சனி சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்புகள் இருந்தாலே நம்ம வந்து ஐயோ ஏன் இப்படி நடக்குது, சனியை வந்துட்டான், 7.5 சனி பிடிக்க போகுது, அட்டமத்து சனி பிடிக்க போகுது அப்படின்னு பயப்படுறோம். அப்படின்னு சொன்னால் சனி வந்து ஒரு இருள் அடர்ந்த கிரகம், அதாவது ஒளி இல்லாத கிரகம். இந்த ஒளி இல்லாத கிரகங்கள் அனைத்துமே பாவ கிரகம்னு சொல்லப்படும். ஒளி மிகுந்த கிரகங்கள்லாம் சுப கிரகம்னு சொல்லப்படும். ஒளி எப்போதைய அமைப்புகளில் இருக்கோ அந்த அமைப்புகளில் வந்து எல்லாமே வந்து நிறைவாக இருக்கும் என்பது ஜோதிட ரீதியிலான உண்மை. அதனால தான் இன்றைக்கி நம்ம பொங்கலில் கூட ஒளி மிகுந்த வடிவான நட்சத்திரமான சூரியனுக்கு நன்றி சொல்கிற அமைப்பு. சூரியனை வச்சு தான் நம்ம பொங்கல் கொண்டாடுறோம். சூரியனை வச்சு தான் எல்லாமே. ஐயா, பொங்கல் திருநாள்ல எந்த வேலைகள் நன்மைகள் இதெல்லாம் நம்ம செய்யலாமா? கடை வைக்கிறதோ இல்ல வேற மாதிரி நல்லதுலாம் நம்ம செய்யலாமா? ஆமா, தை பிறந்தால் வழி பிறக்குன்றதுக்கான ஒரு அர்த்தமும் அதுதானே. நீங்கள் வந்து பொங்கல் முதல்லையே வந்து தை மாதத்தில் வந்து அந்த முதல் 3 நாட்கள் 4 நாட்கள் அந்த கரி நாட்கள் வர நாட்கள் மட்டும்தான் நீங்கள் விளக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். மற்றபடி தை பிறந்த அந்த கரி நாட்கள் விலகின உடனே உங்களுடைய ஆக்கப்பூர்வமான அனைத்து விஷயமான நன்மைகள், ஒரு புதிய ஆரம்பம் எதையுமே நீங்கள் செய்யலாம். தை மாதம் ஆயிடுச்சுனாலே உங்களுக்குள்ளேயே உங்களை அறியாமே ஒரு உற்சாகமும் வந்துடும். ஏன்னா குடியானவன் அந்த ஆதி காலத்தில் வந்து பயிர் தொழில் தான் நமக்கு பிரதானமாக இருந்தது. இந்த காலம் மாதிரி தொழில்கள் இல்லாத ஒரு அமைப்பு. ஆதி காலத்தில் தை மாதம் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான உழவு விவசாயம் அந்த அமைப்புகள்லாம் நீங்கி எல்லா விதத்தையும் அறுவடைக்கு தயாராகி எல்லாமே ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல விளைச்சல்ல நல்ல ஒரு இது குடியானவன் உழவன் தானே. உழவு தொழில் தான் வந்து உலகத்தினுடைய முதல் தொழில். பயிர் தொழிலில் வந்து அதுதான் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னார். இந்த அமைப்பின்படி உழவு தொழில் விவசாயி என்றைக்கு சந்தோஷமாக இருக்கின்றானோ அவனுக்கு அந்த சந்தோஷம் விவசாயிக்கு கிடைக்கும் போது அந்த விவசாயம் செய்கின்ற நாடும் அந்த விவசாயம் செய்கின்ற பகுதியும் வலுவாக நன்றாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் இந்த இது சொல்லப்பட்டது. ஆகவே அந்த விவசாயிகிட்ட பணம் புரள்கின்ற நாட்களில் வந்து உங்களுக்கு வந்து மற்ற இடங்கள்லையும் பணப்புழக்கங்கள் அதிகமாக இருக்கும். அதனாலே வந்து ஒரு கடை, ஒரு வியாபாரம், இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே வந்து ஒரு லாபத்தை தரும். எனவே இந்த தை பிறக்கின்ற அமைப்பில் வந்து அனைவர்கிட்டையுமே ஒரு நல்ல பணப்புழக்கம் இருக்கின்றனால எந்த ஒரு ஆரம்பங்களும் நீங்கள் செய்யலாம். சரிங்க ஐயா. அடுத்ததாக பார்க்க பொழுது இப்போ தைப்பொங்கல்ல வந்து பார்த்தா ஒரு வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தெந்த மாதிரி வேலைகள் ஆரம்பிச்சா அந்த நாள்ல நல்லபடியா அமையும்னு சொல்லுவீங்க? பொதுவாக எல்லா விதமான வேலைகளுக்கும் தை மாதம் ஏற்ற நாள் தான். நீங்கள் வந்து இந்த மனம் என்ன நினைக்கிறதோ அது. ஒரு நல்லவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல காரியம் நினைப்பீங்க, கெட்டது எடுத்துக்கிட்டிங்கன்னா கெட்ட காரியம் நினைப்பீங்க. இன்னொன்று சொல்லப்போனால் சில விஷயங்களில் வந்து நீங்கள் நினைக்கிறது நல்ல விதமாக நடக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறதே தவிர தை மாதத்தில் நீங்கள் எதை நடக்கணும் எதை நினைக்கக்கூடாதுன்றது உங்களுடைய முடிவை பொறுத்தது. உங்களுடைய மனம் எதை சொல்லுகிறதோ, உங்களுடைய வசதி, உங்களுடைய வாய்ப்புகள் எதை குறிக்கின்றதோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து இந்த தை மாதம் என்ன செய்யலாம், எதை பற்றி சொல்லலாம் அப்படின்றத பற்றி நீங்கள் எடுத்துக்கணும். ஆகவே எது செய்தாலும் அதை வந்து ஒரு நல்ல எண்ணத்தோட, ஆக்கப்பூர்வமான சிந்தனை அமைப்புகளோட, ஒரு நல்ல முன்னேற்றமான திட்டங்களோட, ஒரு நல்ல விதமான அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு இதோட நீங்கள் வந்து தை மாதம் எதையும் ஆரம்பிக்கிறீங்களோ அது வந்து நல்ல விதமாக இருக்கும். ஆகவே நினைப்பது, அதை செயலாற்றுவது அனைத்துமே உங்களுடைய கையில் தான் இருக்குது. நீங்கள் நல்லதை நினச்சி நல்லதை நினைத்து நல்ல விதமான செயலாற்றங்களோட ஒரு ஊக்கத்தோடு செயல்படும் போது அதிர்ஷ்டமும், காலம் எனப்படும் அதிர்ஷ்டமும் அந்த நேரமும் உங்களுக்கு கை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால தான் வந்து உங்களுக்கு அது சொல்லப்படுகிறதே தவிர மற்ற இது கிடையாது. ஆகவே நீங்கள் நல்லதையே நினச்சி நல்லதை ஆரம்பிக்கும் போது அது நிச்சயமாக நல்லாயிருக்கும். வணக்கம் சார், சொல்லுங்க, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்க சார், உங்களுடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார்.
19/9/1986ங்களா? 56. 56. 1956. நேரம் சொல்லுங்க சார், நேரம் சொல்லுங்க. சதய நட்சத்திரம். சரி, எந்த நேரத்துல பிறந்தீங்க சார்? நேரம் நேரம் ஒரு நிமிஷம் டக்குன்னு கிடைக்குது. உங்க ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். சதய நட்சத்திரம், கும்பராசி. சரி, என்ன கேட்கணும்? பிறந்த நேரம் சரியா தெரியலையா? ஹலோ, சதய நட்சத்திரம், கும்பராசி. சொல்லுங்க ஐயா, என்ன கேட்கணும்? என்ன கேள்வி கேட்கணும்? ஃபியூச்சர் எப்படி இதாக என்னுடைய மகன் தவறிட்டாக்குல தூரபாகத்துல வெள்ளத்துல மகள் தவறிட்டாங்களா? ரொம்ப மோசமா. ஆமாங்க, கடைசி இடங்கள் ரொம்ப மோசமா இருக்குது, கஷ்டமா இருக்குது. சரி, இதெல்லாம் நடிக்குமா? சிம்ம லக்னம். சிம்ம லக்னமா நீங்க? ஆமா, சிம்ம லக்னம். லக்னத்துல புதன் வீடு இருக்குது. லக்னத்துல, ஆமா. சிம்ம லக்னம்னா அதிகாலையில பிறந்தீங்களா? அதிகாலையில ஒரு 4-4:30 மணிக்கு பிறந்தீங்களா? ஆமா, ஆமாங்க, ஆமாங்க. அதிகாலையில 4:30 மணிக்கு. சதயம் 4ஆம் பாதமா? ஆமா, சதயம் 2ஆம் பாதம். லக்னத்துல குரு பகவான் இருக்கிறார். சிம்ம லக்னம். என்ன கேள்வி கேட்கணும்? ஃபியூச்சர் தான் ஃபியூச்சர் நல்லபடியா போயிடுமா, இல்ல இன்னும் கொண்டாட்டத்துலதான் அந்திம காலம் தான். இதுவரைக்கும் நடந்த நெகட்டிவ் அமைப்புகள் 2016 கடைசியோட ஒரு இப்ப சுக்கிர தசை நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு. இப்போ ஒரு 20-30 நாள் ஆச்சு. இந்த ஆமா, அந்த ஆமா, நான் 4:30 மணின்னு தான். அதான் நீங்க சொன்ன லக்னத்தை கணக்கு பண்ணி 4:30 மணின்னு கணக்கு பண்ணி போட்டுக்கிறேன். 4:20க்கு நீங்க பிறந்திருந்தீங்கன்னா கடந்த ஒரு 2 மாத காலமாக இதுவரைக்கும் உங்களை சோதனைக்கு உள்ளாக்கிய கேது திசை முடிஞ்சு போச்சு. இந்த கேது திசைக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய சிக்கலான ஒரு காலகட்டம் தான் உங்க ஜாதகப்படி நடந்திருக்கு. இந்த ஜாதகப்படி நீங்களே கொஞ்சம் கோவக்காரராக இருப்பீங்க. உங்க கோவம் தான் உங்களுடைய அத்தனை விஷயங்களையும் ஒரு இதா தடுக்கிறதா ஒரு அமைப்பா இருக்கும். உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறது உங்களுடைய கோபம், உங்களுடைய முன் யோசனை இல்லாத ஒரு தன்மை. கும்ப லக்னம், இது சிம்ம லக்னம், கும்பராசி. அதே நேரத்தில் இப்போ சுக்கிரதசை உங்களுக்கு 40 நாளாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த 40 நாளில் சுக்கிரதசை சுயபக்தி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை, பின் வாழ்க்கை நல்லா இருக்கும். எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், சுக்கிரன் அந்த லக்ன அபயோக கிரகங்கள் 6, 8, 12 மறையிறது ஒரு யோகம். யோகாதிபதியோட அமைப்பில் இருக்கிறதும் ஒரு யோகம். இந்த அமைப்பில் சுக்கிரன் 12ஆம் வீட்டில் இருக்கிறது. சுக்கிரனுக்கே 12ஆம் வீடு ஒரு மிகச்சிறந்த ஒரு இடமாக நம்முடைய கிரந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே சுக்கிரன் 12ஆம் வீட்டில் இருக்கிறதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கும். இந்த சுக்கிரதசை 20 வருஷம்ன்றது இப்போ கடைசி காலத்தில் உங்களை ஒரு நிம்மதியாக இருக்க வைக்கிற ஒரு அமைப்பு. ஆகவே உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் எதுவுமே பயப்பட தேவையில்லை. சுக்கிரதசை முதல் சுயபக்தி 40 மாதம், கிட்டத்தட்ட ஒரு 3 வருடம் 4 மாதம். இந்த 3 வருடம் 4 மாதம் ஒரு சுமாரான ஒரு காலகட்டமாக இருக்கும். நிச்சயமாக சோதனைகள் எதுவும் இருக்காது. 2017ஆம் ஆண்டே கும்பராசிக்கு நல்ல யோகங்களை தரும்னு நான் ஏற்கனவே ராசி பலன்களில் வின்டிவிலே அந்த வருஷப்பிறப்பு அன்னைக்கே சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நடக்க இருக்கிற ராகுகேது பயிற்சி கும்பராசிக்கு 6ஆம் இடத்திலும், அடுத்து நடக்க இருக்கிற செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி நடக்க இருக்கிற குரு பயிற்சி கும்பராசிக்கு 9ஆம் இடத்திலும், சனி பயிற்சி அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி நடக்க இருக்கிற சனி பயிற்சி கும்பராசிக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய 11ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால கும்பராசிக்காரர்கள் எல்லாருமே கொஞ்சம் கஷ்டங்கள்லேருந்து விடுதலை ஆவீங்க. உங்கள் ஜாதகப்படி கொஞ்சம் எதிர்காலத்துக்கு சுக்கிரதசை உங்களுக்கு உதவி பண்ணும். தொழில் ரீதியாக நல்லா இருக்கும்ன்றதுனால அடுத்து வர்ற 20 வருஷங்களை பற்றி நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஐயா, அந்த தை திருநாளில் தான் இந்த கல்யாணம்லாம் நிறைய கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த தை மாதம் வந்தால் தான் எங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம். அப்படி என்ன சிறப்பு இந்த தை மாதத்தில் இருக்குது கல்யாணத்துக்கு? அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தையில் தான் கல்யாணம் பண்ணணுன்ற அமைப்புகள்லாம் ஜோதிடத்தில் சொல்லப்படலை. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் தாம்பத்திய சுக அமைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அந்த 7ஆம் அதிபதியோட அமைப்புகள் உங்களுக்கு இருக்கும்போது அந்த திருமண அமைப்புகள் உருவாயிடும். தை மாதம் நான் சொன்ன மாதிரி எல்லாருமே கையில் பணப்புழக்கம், ஆதார தொழிலான அந்த உழவு தொழில் முடிஞ்சு எல்லார் கையிலையும் குடியானவன் கையில் நேர பார்த்தலாம். வணக்கம் குருஜி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. யாருக்காக நீங்க பாக்குறீங்க? உங்க மகளுடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா.
பிறந்த தேதி வந்து 21/3/1978. 21/1/1970. 21 மார்ச் 3/1978ங்களா? ஆமா, செவ்வாய்க்கிழமை காலையில 7 மணி. காலையில 7 மணிக்கு பிறந்திருக்காங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ராசி வந்து கடகம். கடகராசி. ஆயில்ய நட்சத்திரம். சரி, ஐயாவிடம் உங்க கேள்வியை கேட்கலாம். என்னம்மா கேட்கணும்? எங்க பொண்ணுக்கு அரசாங்க வேலை எப்ப கிடைக்கும்? பொண்ணுக்கு இப்போ சூரிய தசை தான் அரசு வேலையை குறிக்கிற சூரிய தசை நடந்துகிட்டு இருக்கு. சிம்மம் வலுவாக இருந்தாலே வந்து அரசு வேலை கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. சிம்மம் வந்து ராசிக்கு 10ஆம் இடத்தோட லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோடய தொடர்பு கொள்ளணும். இந்த அமைப்பு உங்களுக்கு வலுவாக இருக்கிறது. சூரியன் வந்து கொஞ்சம் வலுவாக இருக்கிறார். தற்போது சூரிய தசையும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஜாதக அமைப்பின்படி இன்னும் ஒரு வருஷத்துக்கு தடங்கள் இருக்குமா? 2017ஆம் ஆண்டு இறுதி வரைக்கும் கொஞ்சம் முயற்சி பண்ணி நல்லா பரீட்சை எழுத சொல்லுங்க. ரிசல்ட் கிடைக்கிறது 2018ஆம் வருஷம் மே மாசத்துக்கு பிறகுதான். 2018ஆம் வருஷம் பிற்பகுதியில் தற்போது சூரிய திசை நடப்பதாலும் சூரியன் உச்ச சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதுனாலையும் பெண்ணுக்கு உறுதியாக நல்ல வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் தடங்களா இருக்கு. அரசு வேலை வாய்ப்பு உண்டு அடுத்த வருஷம் மே மாதத்திற்கு பிறகு. ஆகவே கொஞ்சம் நல்ல விதமான பரீட்சையை தயார் பண்ணி படிக்க சொல்லுங்கம்மா. குடும்பம் எப்படிங்க? சூரிய 6 குடையவன் தசை சூரிய தசைமா. அந்த 6 குடையவன் தசை வேலை அமைப்புகளை மட்டும் கொடுத்து குடும்பத்துல கொஞ்சம் சில கருத்து வேற்றுமைகளை கொடுக்கும். பணம் கொடுத்திருக்காங்க 4 லட்சம் ரூபாய், அது கிடைக்குங்களா? 6 குடையவன் திசையில வந்து இந்த மாதிரி பணம் கொடுக்கறதுல கொஞ்சம் ஏமாற்றமான சூழ்நிலைகள் உண்டுமா. இப்போ வந்து 3 வருஷமா சூரிய தசை நடந்துகிட்டு இருக்கு. மறுபடியும் வந்து 3 வருஷம் வரைக்கும் இந்த கொஞ்சம் எதிர்பார்த்தது கிடைக்காத ஒரு தன்மை உள்ள ஒரு தசை. அடிமை ஸ்தானம்னு 6ஆம் இடம் சொல்றதுனால வேலையில மட்டும்தான் நல்ல விஷயங்கள் நடக்குமே தவிர கொடுக்கல் வாங்கல உஷாரா இருக்கணும். யாரை நம்பியும் பணம் கொடுக்க வேண்டாம். அப்படி பணம் கொடுத்திருந்தா அது வர்றது கூட 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும். பணம் கொடுக்க வேண்டாமா. ஆகவே 6ஆம் இடத்து அதிபதி திசையில நினைச்சது நடக்கிறது கொஞ்சம் தாமதமாக தான் நடக்கும். கொடுக்குற பணத்தை நீங்க வாங்க வேண்டாம். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. ஐயா, நம்ம திருமணத்தை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆமா, அந்த தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொன்னேன் இல்லையா. அது வந்து குடியானவன் வீட்டில் வந்து அந்த பொருளாதார அமைப்புகள் உயர்வடைகிறத பொறுத்தும் விவசாயி கையில் பணம் இருக்கிறதுனால நாடு முழுக்க பணம் முழுக்க இருக்கிறது அப்படின்றத பொறுத்தும் தான் சொல்லப்பட்டது. மற்றபடி அதே கேள்வியில் நான் அந்த சுக்கிரதசையை பற்றி சொன்னேன். அதனால திருமண அமைப்புகள்னு நீங்கள் வந்துட்டீங்கனாலே திருமணம் நடத்துவதே வந்து வாரிசு விருத்திக்காக வாரிசுக்காகவும் தாம்பத்திய சுகத்திற்காகவும் தான். அப்போ இந்த அமைப்புகள் வந்து சுக்கிரதசையில தான் நடக்கும். சுக்கிர புக்தி சுக்கிரதசை அமையும் போது தை பிறக்குதோ இல்லையோ, தை பொங்கல் வருதோ இல்லையோ, அந்த நபருக்கு அந்த அப்பாவாகிற அம்மாவாகிற அந்த அமைப்பு உருவாகும் போது அதற்கு 1 வருடத்திற்கு முன்பே வந்து திருமண அமைப்புகள் உருவாகிடும். அதனால தைப்பொங்கல் வர்றதுனால தான் ஒருத்தருக்கு திருமணம் நடக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. 7ஆம் இடத்த அதிபதி சுக்கிரன் இவர்கள் வலுவாக இருக்கும்போது ஒரு பெண்ணிற்கு தாம்பத்திய சுகம் கிடைக்கிற அமைப்பும் ஒரு ஆணுக்கு வாரிசு அமைப்பு கிடைக்கிற அமைப்பு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து திருமண அமைப்புகள் உருவாயிடும். ஸோ வந்து தை பொங்கல் வந்து குருபலம், சில பேர் சொல்லுவாங்க குருபலம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் ஒரு மனிதனுக்கு எப்படியும் 30 தடவை அது குருபலம் வரும். 60 வயசு வரைக்கும் ஒரு மனுஷன் வாழ்கிறான் என்று வச்சுக்கொண்டா 1 வருஷம் விட்டு 1 வருஷமா 30 தடவை குருபலம் வரும். அதனால 30 தடவை குருபலம் வருதுன்ட்டு 30 தடவை ஒரு மனுஷனுக்கு கல்யாணம் பண்ண முடியுமா? அதெல்லாம் கிடையாது. பிறந்த ஜனன ஜாதக அமைப்பின்படி ஒரு மனிதனுக்கு எப்போது திருமணம் அமைகிறது அதுதான் முக்கியம். தை பொங்கல், தை மாதம், குருபலம் அப்படின்ற அமைப்புகள் பிரதானம் இல்லை. ஐயோ, ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம், குறிஞ்சி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? சேலத்துல இருந்து பேசுறாங்க. சொல்லுங்கம்மா, யாருக்காக நீங்க பாக்குறீங்க? எங்க பொண்ணுக்கு. சொல்லுங்கம்மா, உங்க மகளுடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா. 22/11/1980. 22/11/1980. நேரம் சொல்லுங்கம்மா. இரவு 11:20. இரவு 11:20. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. நட்சத்திரம் ரோகிணி. சொல்லுங்கம்மா. ராசி ரிஷபம். ரிஷப ராசி. சரி, ஐயாவிடம் உங்க கேள்வியை கேட்கலாம். என்னம்மா கேட்கணும்? சொந்த வீடு அமையுங்களா? சொந்த வீடு அமைகிறது வந்து இன்னும் ஒரு 2 வருஷம் தாமதமாகுமா. இந்த ஜாதகத்துக்கு சொந்த வீடு கண்டிப்பாக இருக்கிறது. ஆனால் வந்து வருகின்ற நவம்பர் 29, 11, 17 வரைக்கும் கொஞ்சம் தடை இருக்கு.
எப்போதுமே 4ஆம் வீட்டு அதிபதி வலுவாக இருந்தாலே, சுக்கிரன் வலுவாக இருந்தாலே சொந்த வீடு நிச்சயமாக அமையும். அருமையான யோக ஜாதகம். லக்னாதிபதி கடக லக்னம், ரோகிணி நட்சத்திரம், லக்னாதிபதி உச்சமாகி 4 குடையவரும் ஆட்சி புதனோட சேர்ந்திருக்கிறார். இந்த அமைப்புகளுக்கான தடை, சொந்த வீடு அமைவதற்கான தடை 29/11/2017 வரைக்கும் இருக்கு. ஆகவே 2018ஆம் ஆண்டு பிற்பகுதியில் உறுதியாக சுயமாக சம்பாரித்து கடன் இல்லாத அமைப்பில் சொந்த வீடு உறுதியாக அமையும். இன்னொன்று, நாங்கள் அடிக்கடி இப்போ இந்த நிகழ்ச்சியில் வின் டிவி நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் இதைத்தான் சொன்னேன். இந்த பௌர்ணமி யோகத்தில் பிறக்கிறவங்க மிகச்சிறந்த நல்ல யோகத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகைக்கு அடுத்த நாள், இந்த திருக்கார்த்திகைக்கு அடுத்த நாள் முழு பௌர்ணமியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் சகல விதமான விஷயத்தையும் நேர்மையான முறையில் சரியான பருவத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகத்தில் இருப்பார்கள். இந்த கடக லக்னத்திற்கு லக்னாதிபதி உச்சமாகி பௌர்ணமி யோகமும் 4ற்குடைய சுக்கிரன் திக்பலமாகி வலுவாக இருப்பதும் தற்போது ராகு திசை நடப்பதும் மிகச்சிறந்த யோக அமைப்புகள்ன்றதுனால அடுத்த நவம்பர், இன்னும் ஒரு வருஷம் ஆகுமா, 2018 பிற்பகுதியில் சொந்த வீடு உறுதியாக அமையுமா. வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. ஐயா, ஒரு நேயர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னா, மார்கழியில திருமணம் செய்யலாமா வேண்டாமா, இன்னை வரைக்கும் ஒரு குழப்பமா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மார்கழியை எல்லாரும் தவிர்க்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. மார்கழியை பீட மாதம்னு சொல்லுவாங்க. மார்கழியில திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எது ஒன்றை பண்ணக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்றாங்களோ அதை அதற்கு பின்னால ஒரு அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம். இந்த மார்கழி தெய்வீக மாதம். தெய்வத்தை தவிர வேறு எதையும் வணங்கக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட மாதம். ஆகவே மார்கழியில் திருமணம் செய்யக்கூடாது என்பதை விட மார்கழியில் இந்த தெய்வீக அனுபவத்தை தவிர, இறைவனை வழிபடுவதை தவிர வேறு இது மேலேயும் கவனம் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால மார்கழியில் செய்யலாம்ன்றதை விட அதை தவிர்த்து நீ அடுத்த இதில் செய்ய, அந்த தெய்வீக அனுபவங்களை மட்டும் ஏற்றுக்கலாம் அப்படின்றதுக்காக சொல்லப்பட்டது. ஒரு நேயர் இருக்காங்க. ஐயா வணக்கம். குறிஞ்சி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்க சார், யாருக்காக நீங்க பாக்குறீங்க? உங்க பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். 20/2/1995ங்களா? 65. சரி, நேரம் சொல்லுங்க சார். காலை 10 மணிங்களா? 10/18 பிறந்திருக்கீங்க. உங்க ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். துலா ராசி. சரி, ஐயா விடும் உங்க கேள்வி கேட்கலாம். என்ன கேட்கணும் ஐயா? இப்போ சரியா சொல்லுங்க. சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. சனி தசை நடந்துகிட்டு இருக்கு. சனி தசையில கடைசி புக்தி இப்ப ஆரம்பிக்க போகுது. சனி தசையில ராகு புக்தி நடந்துகிட்டு இருக்கு. சொல்லுங்க. இந்த இதுல எதுவுமே தொழில் பொறுத்தவரையில எதுவும் இல்லை, கடன் அதிகமாகுது. சனி திசை உங்களுக்கு புதனோட 6 புதனோட சேர்ந்து 11ஆம் வீட்டுல இருக்கிறதுனால சனி திசையில உங்களுக்கு கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்கும். குருதசைக்கு அப்புறம் உங்களுக்கு சனி தசை கொஞ்சம் வேலை செய்யாது. கடந்த 7 வருடங்களாக கடுமையான கடன் தொல்லை அமைப்புல இருப்பீங்க. 2009 இருந்து தொழில் சரிவு உங்களுக்கு ஆரம்பமாயிடுச்சு. 2009 இருந்து உங்களுடைய தொழில் அமைப்புகள் நல்லா இல்லை. ஏன்னா சனி தசையும் 7 சனியும் சந்திக்கப்படாது. 2009 சனி தசையோட பிற்பகுதி உங்களுக்கு கடன் தொல்லைகளை கொடுக்கும். இந்த வருஷத்துல இருந்து, அதாவது இந்த வருஷம் அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி துலாம் ராசிக்கு 7 சனி முடிய இருப்பதாலும், இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி உங்களுடைய ஜனன ஜாதகப்படி குரு புக்தி ஆரம்பிக்க இருப்பதாலும், இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து எப்பெல்லாம் குரு வருதோ அப்பெல்லாம் நல்லா இருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல மனுஷன், கொஞ்சம் ஏமாலியா இருப்பீங்க. லக்னத்துல குரு இருக்குது, எல்லாத்துக்கும் கொடுத்து ஏமாந்துருவீங்க. அதே தாங்க மற்றதுக்காக நம்ம ஜாமீன் போட்டு மாத்திட்டு ஒண்ணுமே செட் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் ஏமாலியா இருப்பீங்க. அந்த ஏமாலித்தனத்தை எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். சனி தசை நிறைய பாடங்கள், பணத்தை பற்றிய பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். நண்பர்கள் எப்படி, உறவுகள் எப்படி, பணம்னா என்னன்றதை இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமாங்க. ஆனா அவன் பார்த்து போட்டு ஈஸியா தெரிஞ்சுட்டு பாத்துருக்காங்க. ஆமா ஆமா, இந்த அமைப்புகள் எல்லாமே வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து விலக ஆரம்பிக்கிறது. 7 சனி முடிய இருக்கிறதுனாலையும் மிக பிரமாதம். 50 வயசுக்கு மேல அருமையா இருக்கிற யோக ஜாதகம்
11ஆம் இடத்துல புதன் சூரியன் புதன் சனி இருப்பது ஒரு யோக அமைப்பு. 5 குடையவனோட சேர்ந்து 6 குடையவனோட இணைந்து இருக்கிறது ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றங்களையும் திருப்பங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய அனைத்து நெகட்டிவும் தொலைஞ்சு இந்த 7.5 சனியும் முடியறதுனால வாழ்க்கையில பிற்பகுதி வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருப்பீங்க. கடன் தொல்லைகள் எல்லாமே வருகின்ற ஆகஸ்ட் மாதம் நீங்க ஆரம்பிக்கவும் வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு மனிதனுக்கு வந்து இந்த 7.5 சனின்னு வந்துட்டாலே பணம் என்னன்றதை அவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். பணம் எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்து இந்த சனி முடியும் போது அந்த பணத்தை சம்பாதிக்கும் போது பிடிச்சி வச்சுக்குவோம். நிறைய பேர் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா பணம் சம்பாதிக்கும் போது இந்த பணம் என்றைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு வருமானமா அப்படின்ற மாதிரி சேமிக்காமல் வந்து விட்டுருவாங்க. கஷ்டம் வரும்போது தான் பணத்தோட அருமைகளை வந்து சனி பகவான் புரிய வைப்பார். இந்த சனி பகவான் புரிய வைக்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு உறவுகள் நட்புகள் யார் யார் உண்மையாக அவங்கக்கிட்ட பழகிறாங்க, மனைவி எப்படி, கணவன் எப்படி, அம்மா எப்படி, அப்பா எப்படி, குழந்தைகள் எப்படி, உறவுகள் எப்படி, நண்பர்கள் கூட்டாளிகள் எந்த வகையில் வந்து உங்களுக்கு இருக்கிறாங்கன்றத பணம் இல்லாத நிலைமையில தான் சனி பகவான் புரிய வைப்பார். ஆகவே நேர்கள் வந்து இந்த மாதிரி 7.5 சனி நடக்கும்போது கடன் தொல்லைகள் இருக்கிறதும் சனி 7.5 சனி நடக்கும்போது சனி திசை நடக்கிறதும் ஒரு நெகட்டிவான ஒரு அமைப்பு அப்படின்றதுனால பணத்தோட அருமையை 7.5 சனியில் புரிய வைப்பார். சரிங்க ஐயா. அடுத்ததாக ஒரு கேள்வி பார்த்தோம்னா இந்த குணங்கள் இருக்கு இல்லைங்களா ஐயா. ஒருத்தர் வந்து ரொம்ப கோபக்காரா இருப்பாங்க, ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அமைதியா இருப்பாங்க. இப்போ இவரை கூட நீங்க சொன்னீங்க நீங்க ரொம்ப நல்லவரா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இந்த குணங்கள் எப்படி நம்ம ஜோதிடத்துல நம்ம வகுக்க முடியும்? அதாவது அப்படின்னா அந்த குணங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னா அதுக்கு ஒரு நான் கிளாஸ் தான் எடுக்கணும். தவிர ஜோதிடத்தில் வந்து துல்லிய பலன் அப்படின்றது வந்து சம்பவங்களை நடக்கிறத வந்து துல்லிய பலன்களில் கொஞ்சம் வந்து இதாக இருந்தாலும் இந்த குணங்களை பற்றி 100% துல்லியமாக சொல்லலாம். ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு லக்னத்திற்கும் அந்த குணங்கள் இருப்பதை போல் அந்த லக்னத்தோட அதிபதியோட குணங்களை ஒட்டி தான் ஒருத்தருடைய குணம் நிர்ணயிக்கப்படும். பொதுவாக குரு பகவான் வந்து எதையுமே ஒரு நல்லதாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம். குரு வந்து ஒரு நல்லதை மட்டுமே வந்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் உள்ள கிரகம். நல்லதை மட்டும்தான் நினைக்க சொல்லுவார், நல்லவனாக இருக்க சொல்லுவார். அந்த நல்லவன்றதுக்கு இந்த காலத்தில் இளிச்சவாயன் பேர். நல்லவன் எப்போவுமே ஏமாலியே தான் இருப்பான். அதே நேரத்தில் சத்தியமாகவே ஜெயத்தே வாழ்க்கையில் உண்மையே வெல்லும்ன்றது கடைசி நேரத்தில் உண்மை வெல்லும். ஆனால் சோதனையை கொடுத்துட்டு தான் வெல்லும். ஒவ்வொரு குணத்திற்கும் உள்ள ஒவ்வொரு கிரகத்திற்கும் உள்ள காரணங்கள் நேர வேணா பார்த்துடலாம். சரிங்க. வணக்கம் குருஜி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். சொல்லுங்க சார், யாருக்காக நீங்க பாக்குறீங்க? சொல்லுங்க சார், உங்க பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். 12/9/1970. 12/9/1970ங்களா? ஆமாங்க மேடம். இது பிறந்த நேரம் 7:50 இரவு 7:50க்கு பிறந்திருக்கீங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். மகர ராசி, திருவோண நட்சத்திரம். சரி, ஐயாவிடம் உங்க கேள்வியை கேட்கலாம். என்ன கேட்கணும்? ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். அதான் பிறந்த நேரம் இதுதான் சொன்னதுதான். ஆமா, வேலைன்னு ஒரு பயிற்சி மாதிரி போன படிக்கும் போது ஒரு அப்ரண்டிஸ் மாதிரி, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஒண்ணு கிடைக்கல. சரி. அப்புறம் தனியார்லதான் ஒரு 8-9 வருஷமா வேலை பண்ணது. சரி. இப்போ ஏதாவது ஒர்க்குக்கு வேலைக்கு போனாதான் சரியா இருக்குமா, தொழில் மாதிரி தொடங்கலாமா, ஏதாவது என்னுடைய இதுக்கு ஏதாவது தொடங்க முடியுமா? ஜாதகப்படி இது வரைக்கும் செட்டில் ஆயிருக்க மாட்டீங்க. ஆமா ஐயா, ரொம்ப கொஞ்சம் அன்செட்டில்டா இருக்கு. எல்லாம் வந்துட்டு லக்னாதிபதி 8ல் மறைஞ்சு இது வரைக்கும் 16 வருஷமா தசை நடந்திருக்கு. லக்னாதிபதியை விட லக்னாதிபதியோட எதிரி 8 குடையவன் 6 குடையவன் வலுவாக கூடாதுன்றதை நான் சொல்லியிருக்கிறேன். உங்க ஜாதகப்படி 6 குடைய சூரியன் மீன லக்னம் மகர ராசி திருவோண நட்சத்திரமாகி 6 குடைய சூரியன் ஆட்சியாக இருப்பதும் 8 குடைய சுக்கிரன் மூலத்திரிகோண வலுவோட இருக்கிறதும் ஒரு மைனஸான அமைப்பு. லக்னாதிபதியை விட எதிரி கிரகங்கள் வலுக்கக்கூடாது. அதன்படி குரு பகவான் 8ல் மறைந்து சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறதுனால கடந்த 16 வருடங்களாக உங்களுக்கு குருதசை நன்மைகளை செய்திருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் செட்டில் ஆகாம ஒரு தத்தளிக்கின்ற நிலைமையை தான் 8ல் மறைந்து பலவீனமான லக்னாதிபதி கொடுத்திருப்பாரு. அதை விட முக்கியமான பலன், வந்த வாய்ப்புகள் அனைத்தையும் நீங்கள் வந்து நழுவ விட்டிருப்பீர்கள். ஆமா, ஏன்னா நீங்களே டபுள் மைண்டட், நீங்களே ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லிட்டு அனைத்து வாய்ப்புகளையும் நழுவ விடுறதுல மண்ணை.
அதே நேரத்தில் இப்போ அடுத்து லக்னாதிபதியை வந்து குருவோட சனியோட பார்வையில் நீச சனியோட பார்வையில் இருக்கிறதுனால லக்னாதிபதியை வந்து வலுவிழந்து லக்னாதிபதி சுபபலன்களை சொல்வதற்கு சுபபலன்களை தருவதற்கு தகுதியற்று போனார். அதே நேரத்தில் நீச சனியாக அவர் இருந்தாலும் அவரை குரு பார்ப்பதால் சனி பகவான் வலுவாயிட்டாரு. இன்னொன்று ராசிநாதன், உங்களுடைய மகர ராசிக்கு அதிபதி ராசிநாதன் சனி. ஆகவே இந்த வருடம் ஆரம்பித்திருக்கின்ற 19 வருட சனி திசையில லக்னாதிபதி எவ்வளவு கெடுதலாக இருந்தாலும் மோசமான பலன்களை தரமாட்டார், ராசிநாதனும் வலுவாக மோசமாக இருந்தாலும் கெடுதலான பலன்களை தரமாட்டார் அப்படின்ற விதிப்படி உங்களுடைய மகர ராசிக்கு அதிபதியான சனி பகவான் அடுத்த 19 வருடங்கள் உங்களுக்கு தசை நடத்த இருக்கிறதுனாலும் அந்த சனி சுபத்துவமாக சுக்கிரன் குரு 2 சுபர்கள் அந்த சனியை பார்ப்பதாலும் இனிமே இந்த 2017 முதல் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பங்கள் நல்ல அமைப்புகள்ல இருக்கும். எப்பவுமே ஒரு பாவ கிரகம் சுப கிரகத்தோட பார்வையை வாங்கினா அந்த பாவ கிரகம் நல்ல பலன்களை தரும். அதே நேரத்தில் சுப கிரகம் பாவ கிரகத்தோட பார்வையை வாங்கினா கெடு பலன்களைத்தான் தரும். சனி வந்து குருவை பார்த்து கெடுத்ததால் கடந்த 16 வருடங்களாக உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கவில்லை. குரு பகவானும் சுக்கிரனும் இணைந்து சனியை புனிதப்படுத்துவதால் இந்த 19 வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு போறீங்க. ஆனால் 7 சனி அமைப்புகள் இருக்கு. தொழில் செய்ய வேண்டாம், ஒரு நல்ல வேலை இனிமே கிடைக்கும். 2017 ஆண்டிலிருந்து வாழ்க்கை கொஞ்சம் திசை மாறும். அடுத்த வருஷம் நல்லா இருப்பீங்க. தனியாக முதல் போட்டு தொழில் பண்ண வேண்டாம், நல்ல வேலை கிடைக்கும். குருவை வலுப்படுத்துகிற முறையான பரிகாரங்களை பண்ணிக்கோங்க. ஆலங்குடிக்கு போங்க. சென்னையில் இருக்கிறேன்னு சொல்றீங்க, போரூரில் இருக்கிற ராமநாதீஸ்வரர் கோயில் அல்லது பாடி திருவள்ளுவராயத்தில் இருக்கிற அகத்தீஸ்வரர் கோயில் ரெண்டுமே குருவை வலுப்படுத்தும் முறையான ஒரு நல்ல தெய்வீகமான ஒரு அருள் நிறைந்த ஒரு ஸ்தலங்கள். வியாழக்கிழமை இந்த கோயில்களுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஒரு நாளிகை நேரம் என்று சொல்லப்படக்கூடிய 24 நிமிஷம் இந்த ஏதாவது ஒரு கோயிலில் இருங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வியாழக்கிழமை குரு ஹோரையில் மத்தியானம் 1 to 2 இல்லைன்னா இரவு 8 to 9 ஒரு யானைக்கு, குருவோட வாகனம் அது, ஒரு குருவோட வாகனமான யானைக்கு, அந்த யானைக்கு என்ன பிடிக்குதுன்றதை கேட்டு அதை வாகனத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்து அந்த யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. எப்போவுமே மஞ்சள் நிறமுள்ள பொருட்களை அதிகம் உபயோகப்படுத்துங்க. மஞ்சள் நிறமுள்ள உள்ளாடைகள் போட்டுக்கிறது அல்லது மஞ்சள் நிறமான சட்டை அந்த மாதிரி இதை போட்டுக்கிறது குருவை வந்து அதிகமாக வலுப்படுத்தும். தட்சிணாமூர்த்தி ஆலயங்களில் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. 2017 ஆண்டு பிற்பகுதியிலிருந்து உங்களுக்கு நல்ல மங்களகரமான ஒரு நல்ல உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஆரம்பிக்குது. இந்த வாய்ப்புகளை நழுவ விட வேண்டாம். ஒரு 2-3 வருஷத்துக்கு சொந்த தொழில் எண்ணங்களை கைவிட்டு ஒரு வேலைக்கு போங்க. அந்த வேலையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையிலிருந்தே 3 வருஷம் கழிச்சு தொழில் அமைப்புகள் உருவாகும். வாழ்க்கையில பிற்பகுதி இந்த 19 வருஷம் சனி தசை சுயபக்தியை தவிர்த்து 16 வருஷம் உங்களுக்கு யோகத்தை தரும். நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் இருக்காங்க. ஐயா வணக்கம். குருஜி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்கம்மா, யாருக்காக நீங்க பார்க்கணும்? சரி, உங்க மகளுடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா. சொல்லுங்க, பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. 20/1/1982ங்களா? 85. நேரம் சொல்லுங்கம்மா. வணக்கம். சொல்லுங்க, நேரம் சொல்லுங்கம்மா. 3:55 PM. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. சரி, ஐயாவிடம் உங்க கேள்வி கேட்கலாம். என்னம்மா கேட்கணும்? நான் வந்து பொண்ணோட அம்மா பேசுறேன். சொல்லுங்கம்மா. பூர்ணிமா தேவியோட அம்மா பேசுறீங்க? ஆமா ஆமா. அவங்க அதான் டேட் ஆஃப் பர்த் சொன்னீங்க. அது 3 வருஷமா பார்த்துட்டு தான் வரேன், எதுவுமே அமைதுங்க. சரிங்கம்மா. தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம். தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம். ஜாதகம்லாம் நல்ல யோகமாத்தமா இருக்கு. ராகு தசை இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இந்த ராகு தசையில இப்ப வந்து வர்ற ஆவணி மாசம் கேது புக்தி ஆரம்பிக்குது. இந்த கேது சுக்கிரன் இது போன்ற சுக்கிரனோட சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல தாமா கொஞ்சம் திருமண அமைப்புகள் இருக்கும். சுக்கிரனும் செவ்வாயும் இணைஞ்சு இருக்கிறது ஒரு தோஷ அமைப்பு. ராகுவை சனி பார்க்கறது ஒரு தோஷ அமைப்பு. 1 வருடம் தாமதமாகுமா? 1 வருடம் தாமதமாக தான் கல்யாணம் 33 வயசுல தான் அமையும். ஏன்னா 2 குடையவர் 7ஆம் வீட்டில் இருக்கிறது, 11 குடையவர் வலுவாக இருக்கிறது ஒரு தாமத தடை கொடுக்குற அமைப்பு. அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்து அந்த சுக்கிர புக்தியில் தாம்பத்திய சுகம் கிடைக்கிற அமைப்பு இருக்கு. அதனால இந்த வருஷம் வந்து கொஞ்சம் தடங்களாக தான் இருக்கும். முறையான பரிகாரங்களை பண்ணிக்கிற பட்சத்தில் இந்த வருஷமே திருமணம் நடக்கும். பரிகாரங்கள்னு சொன்னால் காலகஸ்திக்கு தான் போகணும். ராகு தசை நடந்துகிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய இந்த குழந்தையோட உத்திராடம் நட்சத்திரத்தை அன்னைக்கு முதல் நாள் சாயந்தரமே நீங்கள் அம்மா அப்பா குழந்தைய கூட்டு போயிட்டு ருத்ராபிஷேக பூஜை இங்கே பண்ணுறாங்க. அந்த ஏன்னா கடுமையான தோஷமாக இருக்குது.
சனி வந்து பாக்கியாதிபதியோட சேர்ந்து ராகு இணைஞ்சிருக்கிறாரு, சுக்கிரனோட சேர்ந்து செவ்வாய் இணைஞ்சிருக்கு. தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரனோடு செவ்வாய் இணைந்து அதை வந்து சனி தொடர்புகள் இருக்கும்போது சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறாங்க. இந்த அமைப்பில் இருந்தால் தாம்பத்திய சுகம் வந்து கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். ஆகவே இந்த அமைப்பின்படி ராகு தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக இந்த குழந்தையோட உத்திராட நட்சத்திரத்துக்கு முதல் நாள் சாயந்தரமே காளகஸ்தியில் போய் தங்கி அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு நடக்க இருக்கின்ற ருத்ராபிஷேக பூஜையில் கலந்துக்குங்கம்மா. உடனே ராகு பகவான் காலத்திநாதன் திருமணம் நடக்கிற தடையை நீக்கி உடனே திருமணம் செய்யறதுக்கு வாய்ப்பை கொடுப்பார். வாழ்த்துக்கள்மா. அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. ஐயா, நம்ம இந்த குணங்களை பற்றி நம்ம பேசிட்டு அது மறந்துட்டேன். அதாவது குரு பகவான் நல்ல குணத்தை கொடுப்பவர். நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க நல்லவராக இருப்பீங்க ஏமாலியா இருப்பீங்கன்னா, ஆமா எல்லாம் ஏமாந்துட்டேன்னு சொன்னார். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வந்து குணநலன்கள்னு நம்ம வேத ஜோதிடத்தில் ஞானிகளால் சொல்லப்பட்டிருக்கிறது. குரு பகவான் நல்லதை செய்பவர், நல்லதையே நினைப்பவர். அதாவது இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கோடு போட்டு வாழக்கூடிய ஒரு அமைப்பை அறிவுறுத்துபவர் குரு பகவான். எப்படியும் வாழலாம், எதையும் அனுபவிக்கலாம், அழகை ரசிக்கலாம், எல்லாவற்றிலும் ரசனையோடு சேர்ந்து நல்ல வேலையை தருபவர் சுக்கிரன். ஆக அந்த குருவும் சுக்கிரனும் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு வலிமையான அமைப்புகளில் இருந்தாலே, குருவும் சுக்கிரனும் நல்லா இருந்தாலே ஒரு ஜாதகத்தில் எல்லா விதத்தையும் நல்ல விதத்தில் அமையக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு ஜாதகருக்கு ஏற்பட்டுவிடும். குரு சுக்கிரனுக்கு அடுத்து புதனை எடுத்துக்கிட்டிங்கன்னா புத்திசாலித்தனமாக இருப்பார். புதனுடைய லக்னங்களில் பிறந்தவர். புதன் வந்து வலுவாக இருக்கப்பட்டவர். புதன் லக்னத்தோடு சம்பந்தப்பட்டவர். கணக்கு, அக்கௌண்ட்டு, ஒரு நுணுக்கமான விஷயங்கள் எதையுமே ஒரு செயலாக்கத்தோட நுண்ணிப்பாக கவனித்து கிரகிக்கிற தன்மை, மனப்பாடம் செய்கிற தன்மை இந்த புத்திசாலித்தனத்துக்கு உரியவர் புதன். ஆகவே லக்னத்தோடு ஒரு மனிதர் லக்னம் கன்னி லக்னம், மிதுன லக்னம் அல்லது மிதுன ராசி, கன்னி ராசி, புதன் வலுவாக இருக்கப்பட்டவர் வந்து நிச்சயமாக புத்திசாலியாக இருப்பார். தன்னுடைய வாக்கால், தன்னுடைய சொந்த சுய முயற்சியால் பிழைப்பார். அதைத்தான் நாங்கள் நிபுணத்துவம்னு சொல்கிறோம். புதாதித்ய யோகம் இருப்பவர்கள் நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருப்பாங்க. எதையும் நுணுக்கமாக கவனிப்பார்கள். அடுத்து சந்திரன் வந்து வலுவாக இருக்கிறவங்க தாய் அன்பு, பொதுநலம். அம்மா வந்து எப்படி பாருங்கள், அம்மா தனக்கு வயிற்றுக்கு பசிக்காக இருந்தால் கூட பிள்ளைங்களுக்கு சோத்தை போட்டு தானே பட்டினி கிடக்கிறவள் தான் தாய். ஆக சந்திரனோட ஆதிக்கம், சந்திரன் வலுவாக இருந்து பிறக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பொதுநலமாக தனக்கு இல்லை என்றாலும் அடுத்தவர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு பொதுநல அமைப்பில் இருப்பாங்க. ஆகவே சந்திரன் லக்னத்தோடு தொடர்பு கொண்டு சந்திரனின் லக்னமான கடகத்தில் பிறந்தவர்கள் அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டும், தான் வந்து அதன் மூலமாக புகழ் பெற வேண்டும் என்கின்ற ஒரு அமைப்பில் இருப்பாங்க. சூரியன் வந்து தலைமை பண்பை குறிக்கிறவர், தகப்பனார், எல்லாத்தையுமே தான் ஆளுமை திறன்னு நாங்கள் சொல்லுவோம். அதிகாரம், ஆளுமை திறன், எல்லாவற்றிலும் தான் முதன்மையாக இருக்கக்கூடிய அமைப்பு. இது வந்து சூரியனோட குணம். சூரியன் வலுப்பெற்றவர்கள் வந்து எல்லாத்திலையும் நம்பர் 1, நல்லவைகளிலும் நான் முதன்மையாக இருக்க வேண்டும், கெடுதல்களிலேயும் நான் முதன்மையாக இருக்க வேண்டும், எதுலேயும் வந்து என்னுடைய பொசிஷன் வந்து நம்பர் 1 இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லக்னத்தோடு லக்னாதிபதியோடு சூரியன் சம்பந்தப்பட்டவர்கள். அது அல்லது சிம்மம் ராசியாகி சிம்மம் லக்னமானவங்க இப்படி இருப்பாங்க. அதே மாதிரி அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் வந்து கோபம், நான் நல்லவனாக இருப்பான் குரு பகவான் அப்படின்ற போது லக்னத்தோடு செவ்வாய் சம்மந்தப்பட்ட அவன் கோபக்காரனாக இருப்பான். கோபம்னா கண்ணு மண்ணு தெரியாமல் வரும், முன் யோசனை இல்லாதவனாக இருப்பான். செவ்வாய் வந்து எப்போவுமே துடிச்சுக்கிட்டு நம்ம வேலை செய்யும்போது நம்ம எதை யோசனை பண்ண போகிறோம், எதையுமே யோசனை பண்ண மாட்டோம். யோசனை இல்லாமல் தான் ஸ்பீடாக இருக்கிறவனுக்கு வந்து யோசனை இருக்காது. செஞ்சுட்டு பார்த்துக்கலாம், வா அப்புறமா என்ன செய்கிறதுக்கு முன்னாடி என்ன யோசனை பண்ணுறது, இதை முடிச்சுட்டு அப்புறமா யோசிக்கலாம் அப்படின்ற குணங்களை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய். துடிப்பு, ஃபயர்னு சொல்லுவோம். செவ்வாயே நெருப்பு கிரகம் தான். ஃபயர் மாதிரி அப்படி சில குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா துருன்னு ஒரு இடத்துல நிற்காது, பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஷ லக்னமாக இருக்கும். மேஷ லக்னத்தோடு சேர்ந்து மேஷ ராசியாக கூட இருக்கலாம், அல்லது மேஷத்தில் செவ்வாய் இருந்து செவ்வாய் யோகராக பிறந்தவராக இருக்கலாம். கோபக்காரனாக, துடிப்பானவனாக, அதிகாரத்தை செய்யக்கூடியவனாக, பேச்சே சில பேருக்கு ஒன்றும் இல்லைன்னா கூட பேச்சு மட்டும் அப்படியே தன்னை அறியாமல் அதிகாரமாக பண்ணி பேசுவாங்க. அதாடு இங்கே வா அங்கே வா உட்காந்துக்கிட்டே வேலையாக வருவாங்க. இவங்கெல்லாம் செவ்வாயோட ஆதிக்கத்தில் செவ்வாய் வந்து லக்னத்தோட தொடர்பு கொண்ட நிலைமையில போய் இருப்பாங்க. நிதானம், சனி பகவானை நாங்கள் மந்தன்னு சொல்கிறோம், நொன்றவன்னு சொல்கிறோம். எதிலும் நிதானம், யோசனை, சந்தேகம், இதை செய்தால் சரியாக வருமா, இதை இப்போது செய்யலாமா அப்படின்னு மனசுக்குள்ளே உழப்பிக்கிட்டு இருக்கிறவங்க, அசை போடுபவர்கள் சனியோட லக்னம் ராசிகளில் பிறந்திருப்பாங்க. எதையும் நிதானமாகத்தான் செய்வார்கள், ஆனால் உறுதியான உழைப்பாளிகள், உழைப்புக்கு அஞ்சாதவங்க. எந்த வேலையை கொடுத்தாலும் இரவு பகல் தூக்கம் இல்லாமல் அனைத்தையும் செய்து முடித்து நல்ல பெயர் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற உழைப்பாளிகள். இந்த சனியின் உழைப்பாளிகள் இல்லை என்றால் உலகமே இல்லை. ஒரு கனரக இயந்திரம், ஒரு வாகனம், அனைத்தையுமே இயக்கிக்கிட்டு ராத்திரி பூரா முழிச்சுக்கிட்டு வண்டி ஓட்டணும்னா கூட ஒரு துளி கூட இது இல்லாமல்
அசராமல் செய்யக்கூடியவர்கள் இந்த சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் நிதானமாக இருப்பாங்க, எதையும் யோசித்து செய்வாங்க, கொஞ்சம் பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க, கொஞ்சம் லேசாக தாழ்வு மனப்பான்மை வேறு இருக்கும். ஆக இந்த பஞ்சபூத கிரகங்கள் இந்த 7 கிரகங்களுடைய இதில் பிறக்கிறவங்க மட்டும்தான் இந்த குணங்கள். இந்த ராகு கேதுக்களுக்குன்னு தனியாக குணங்கள் வடிவமைச்சு சொல்லப்படலை. ராகு கேதுக்கள் இந்த மற்ற 7 கிரகங்களுடைய அமைப்புகளில் எந்த சாயலில் இருக்குதோ, எந்த நட்சத்திரம் எந்த இதுகளோட இணைஞ்சிருக்குதோ அவர்களோட இந்த ராககதுக்கள் தொடர்பு கொள்ளும்போது நல்லவைகளை நல்ல கிரகங்களோடு செய்யும்போது செய்வாங்க, கெட்டவைகளை கெட்ட கிரகங்களோடு இருக்கும்போது செய்வாங்க. நிச்சயமாக ஐயா, இந்த குணநலங்களை பற்றி ரொம்ப அழகாகவே நீங்க சொன்னீங்க. இந்த ராசிக்கும் இந்த கிரகங்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா? எடுத்துக்காட்டாக இப்போ நீங்க புதன் சொன்னீங்க, அந்த புதன் கிரகத்தோடைய அந்த குணநலங்களை சொல்லும்போது ராசிக்கான நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதாவது அந்தந்த கிரகங்கள் அந்தந்த ராசியில அவருக்குரிய ராசிகள்ல இருக்கும்போது அவர்கள் நாங்கள் வலுவாக இருக்குன்னு நாங்கள் சொல்லுவோம். நீங்க ராசிக்கும் கிரகத்துக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இப்போ மிதுனமும் கன்னியும் புதனுடைய ராசி. ஆக மிதுனமும் கன்னியும் எல்லாருமே பிறந்திருக்கலாம். ஆனால் அந்த மிதுனத்திலேயே புதன் இருக்கும்போது அவர் ஆட்சி பெற்ற ஒரு நிலைன்னு சொல்லுவோம். மிதுன ராசியாக இருக்கிறவங்களை விட மிதுனம் ராசியாகி மிதுனத்திலேயே புதனும் சந்திரனும் புதனும் அங்கேயே ஒன்றா சேர்ந்துருக்கிறவங்க மிகப்பெரிய புத்திசாலியாக இருப்பான். ஆக இந்த ராசிக்கும் கிரகங்களுக்கும் உள்ள தொடர்புன்னு நாங்கள் சொன்னோம்னா எப்படி சொல்ல வரோம்னா, எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் அந்த ராசிக்கு அதிபதி அந்த ராசியிலேயே இருந்தால், மிதுனம் கன்னி இந்த ரெண்டுமே புதனோட ராசி. இந்த புதனோட ராசியில் புதன் இருக்கும்போது இன்னும் மிகச்சிறந்த புத்திசாலிகள். இந்த அமைப்பு ஜாதகத்தில் நான் எப்படி சொல்லுவேன்னா, மிதுன ராசியாக இருக்க வேண்டும் என்றால் சந்திரன் மிதுனத்தில் இருக்கிறார் என்று பொருள். அந்த சந்திரனோடு இவரும் புதனும் சேரும்போது அவன் அபாரமான புத்திசாலியாக இருப்பான். ஆகவே ஒரு கிரகம் அந்த கிரகத்தோடு கிரகம் வலுவாக இருக்குதுன்றது நாங்கள் என்ன சொல்லுவோம், ஆட்சி பெற்றதுன்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் உதாரணமாக நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கிறீங்கன்னு வைங்க, உங்களுக்கு சொந்த வீடு, அந்த வீட்டில் இருக்கும்போது நீங்கள் ரொம்ப வலுவாக இருப்பீர்கள். உங்களுடைய வலுத்தன்மை, உங்களுடைய மனம் கொஞ்சம் உற்சாகமாக புத்திசாலித்தனமாக ரொம்ப நல்லா ஒரு அமைப்போடு இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்கள் சொந்த வீட்டில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். வாடகை வீட்டில் இருந்தால் கொஞ்சம் வலு குறைஞ்சி தான் இருக்கும். என்ன எப்படி வாடகை வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுவீங்க, மாதமானா வாடகை கொடுக்கணும், 1ஆம் தேதி ஆனால் இங்கே வாடகை கொடுக்கலன்னா ஹவுஸ் ஓனர் திட்டுவார். அதே நேரத்தில் அதை வைக்காத, இங்கே வைக்காத, அதை இங்கே வைக்காத, இதை இங்கே வைக்காதன்னு கண்டிஷன் போடுவார். ஆக வாடகை வீட்டில் இருக்கும்போது உங்களுடைய மனம் கொஞ்சம் உங்களுடைய அதிகாரங்கள் குறைக்கப்படும். உங்கள் மனம் இன்னொருவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். சொந்த வீடுக்கு வேற, வாடகை வீடு வேற. இந்த அமைப்புகளில் தான் ராசிகளை நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அந்தந்த கிரகங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட சொந்த வீட்டில் அந்த கிரகம் இருக்கும்போது அந்த கிரகத்துடைய வலு, அந்த கிரகத்துடைய ஆதிக்கம், அந்த கிரகத்துடைய செயல்பாடு உங்கள் மேலே மேலோங்கி இருக்கும். அதே கிரகம் தன்னுடைய வீட்டை விட்டு, மேக்சிமம் ஒரு கிரகத்துக்கு 2 வீடு தான், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் 1 வீடு, மற்ற 5 கிரகங்களுக்கும் தலா 2 வீடு, 12 வீடுகளும் 12 ராசிகளும் 7 கிரகங்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் 5 கிரகத்திற்கு தலா 2 வீதமும், ஒரு கிரகத்திற்கு சூரியனாகிய முதன்மை கிரகத்திற்கு 1 வீடும், சந்திரனாகிய முதன்மை கிரகத்துக்கு 1 வீடுமா பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. உங்கள் சொந்த வீட்டில் இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, கிரகம் அதோட சொந்த வீட்டில் இருந்தால் அது சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷமான பலன்களை உங்களுக்கு முறையான வகையில் செய்யும். அது வாடகை வீட்டில் போய் இருந்ததுன்னா அந்த வலுவை கொஞ்சம் குறைச்சிக்கும். வாடகை வீடுன்னு போகும்போது இந்த வாடகை வீட்டிலே இன்னொன்று இருக்குது. வாடகை வீட்டிலே ஒரு நல்ல லக்ஸரியான வாடகை வீட்டில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பாதி செய்யும். குடிசை வீட்டில் இருந்தால் செய்யவே செய்யாது. குடிசை வீட்டையும் தாண்டி ஒரு வீடும் வழி இல்லாத ஒரு நிலைமையில பகை வீடுன்னு நாங்கள் சொல்லுவோம். ஒரு சொந்த வீடும் இல்லை, வாடகை வீடும் இல்லை, கொஞ்சம் கஷ்டமாகி போச்சு. ஒரு வேண்டாத எதிரிக்கிட்ட போயிட்டு சும்மா ஒட்டிக்கிட்டு ஏதோ கொஞ்சம் இடம் கொடுப்பேன், எனக்கு நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதம் 2 மாதம் இங்கே தற்காலிகமாக இருந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு மனிதனுக்கு ஒரு நிலைமை வந்தால் அதை பகைவர் வீடுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி பகை வீட்டில் இருக்கிறதுக்கு எந்த விதமான வலுவும் கிடையாது. ஆகவே ராசிகள் வலுவாக இருந்தாலும் அந்த ராசிகளில் கிரகங்கள் வலுவாக இருக்கிற நிலைமையில் அந்த கிரகத்துடைய குணம், அந்த கிரகம் என்ன தரும், என்ன செயல்பாட்டை தரும், இந்த மாதிரியான அமைப்புகளை முழுமையாக கிரகங்கள் தரும். நிச்சயமாக ஐயா. அடுத்த ஒரு கேள்வி, இந்த செல்வாக்கு சொல்வாக்கு ரெண்டுமே ஒருத்தரிடம் இருக்கும். இது ராசியின் அடிப்படையில் எப்படி? இதை நான் ராசியின் அடிப்படையில் சொல்றதை விட லக்னத்தின் அடிப்படையில் தான் சொல்லுவேன். செல்வாக்கு சொல்வாக்கு, செல்வாக்குக்கு 1ஆம் இடம், சொல்வாக்குக்கு 2ஆம் இடம் காரணம். செல்வாக்கில் அந்தஸ்து கௌரவம் வந்துடுது. ஒரு மனிதன் பிறக்கும் போதே, இதைத்தான் திருப்ப ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா, பிறப்பு உன் கையில் இல்லை, போன ஜென்மத்தில் நீ பண்ண நல்லவைகள் கெட்டவைகள் அதன் அடிப்படையில் இந்த ஜென்மத்தில் உன்னுடைய பிறவி அமைக, இந்த உன்னுடைய அனுபவங்கள், உன்னுடைய வாழ்க்கை தரம், உன்னுடைய வாழ்க்கை நிலை அமைகின்றது அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுது. இதை நாங்கள் செல்வாக்கு சொல்வாக்குன்றது ரொம்ப நீங்கள் உங்களுடைய சொல்லாடல்
நல்லா இருக்கு. தமிழ் கிளாசிக்கல் மொழின்னு அடிக்கடி சொல்லுவேன். கேள்வி கேட்கும் போதே வந்து எதுகமோனியோட கேள்வி கேட்குறீங்க. அந்த செல் வாக்கு அப்படின்றதுக்கு 1ஆம் அதிபதி லக்னாதிபதினு சொல்லப்படக்கூடிய அந்த கிரகம் காரணம். எவர் ஒருவருடைய பூர்வ ஜென்ம புண்ணிய விதிகளின் அடிப்படையில் லக்னாதிபதி வலுவாக அமைந்து நல்ல ஜாதகத்தை கொண்டு பிறப்பவர் வந்து செல்வாக்கோட இருப்பார். அவர் பிறக்கும் போதே நல்ல குடும்பத்தில் பிறந்திருப்பார். பிறக்கும் போதே அவரை தேடி நல்ல அந்தஸ்தும் செல்வாக்கும் வரும். அல்லது ஒரு குறிப்பிட்ட வயதில் லக்னாதிபதியோடைய ஆளுமை நல்ல ஆளுமை அமையும் போது அவர் தன்னுடைய சுய முயற்சியில் தானே வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமையை தேடிக்குவார். செல்வாக்குன்றதுக்கு அந்தஸ்து கௌரவம்னு சொல்லுவோம். அந்தஸ்து கௌரவம் எதில் வருது? பணத்தில் தான் வருது. ஆக ஒரு பணம் அந்த அமைப்பு, ஒரு தொழில், ஒரு வியாபாரம், நல்ல வேலை, இந்த அமைப்பில் ஒருவர் வந்து பணத்தை சம்பாதிக்கிற போது அந்த பணத்தின் மூலமான அவர் செல்வாக்கையும் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் அடைவார். அந்த பணத்தை அடுத்து எல்லாருக்கும் அந்த சொல் வாக்கு கிடைத்திடுறதில்ல. நீங்கள் கேட்குற அந்த சொல் வாக்கு என்பது நாங்கள் 2ஆம் வீடுன்னு சொல்லுவோம். இந்த 1, 2 பக்கத்தில் இருக்கிற வீடுகள். 1ஆம் வீடு லக்னம், 2ஆம் வீடு தனம், வாக்கு, குடும்பம் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமைப்பு. இந்த சொல்வாக்கில் அந்த வாக்கு வருது. வாக்குன்றது என்ன? அது வந்து பலிக்கிறதுன்னு தான் சொல்லுவோம். நம்முடைய மனமும் புத்தியும் வாக்குக்குள் அடக்கம்னு சொல்லுவோம். அதுக்காக தான் பெரியவர்கள் பேசும்போது பார்த்து பேசணும்னு சொல்லுவாங்க. இந்த பேசும்போது பார்த்து பேசணும்னு சொல்றதுல இன்னொரு வார்த்தை கூட சொல்லுவாங்க. எதையாவது பண்ணிடலாம், ஆனால் வார்த்தையை சிந்தனை வார்த்தை திரும்ப அள்ள முடியாதுன்னுவாங்க. சொல்லு வந்து ஒரு சொல்லு பலிக்கிறதுன்றது. ஞானிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்க, நிறைய மௌனமாகவே இருப்பாங்க. அதிகம் மௌனமாக அதிகம் வார்த்தையை செலவழிக்காதவனுடைய வார்த்தை ஒரு பிரம்மனுக்கு ஈக்குவலாக சில நேரங்களில் இருக்கும். அதிகம் வார்த்தையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ளேயே அந்த மௌனம் வந்து உங்களுக்குள்ள ஒரு சக்தியை தருகின்றது என்பது தான் வேத ஒரு ஜோதிடம். ஒரு நேயரை பார்க்கலாம் ஐயா. வணக்கம், குறிச்சி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். நமஸ்காரம். சொல்லுங்க சார், யாருக்காக நீங்க பாக்குறீங்க? மனைவிக்காக கேட்கணும். உங்க மனைவியோட 11/10/57. ஆமா, 11/10/1957. டைம் சொல்லுங்க சார், எந்த நேரத்துல அவங்க பிறந்தாங்க? சொல்லுங்க சார், என்ன லக்னம் சொல்லுங்க. அதாவது ராசி நட்சத்திரம் சிம்ம லக்னம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். சிம்ம லக்னம் கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம். சரி சரி ஐயா, உங்க கேள்வி கேட்கலாம். கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதமா? ஆமாங்க ஆமாங்க ஆமா ஆமா. சொல்லுங்க. மேஷராசி, அதிகாலையில் ஒரு 4 மணி போல பிறந்திருக்கிறாங்க. சொல்லுங்க. ரிஷபராசிங்களா? சரி, என்ன என்ன கேள்வி கேட்கணும் சொல்லுங்க. ஒரே எப்பதான் நோயாவே இருக்குது. இப்பதான் சமீபத்துல 2 வருஷம் முன்னாடி ஹார்ட் ஆபரேஷன் இருந்தது. சரி. அப்புறம் கண்ணா கான்ட்ராக்ட் ஆபரேஷன். சளி, நெஞ்சு சளி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாங்க. ஒன்றும் சொல்ல முடியாம இருக்கு. அந்த ஜாதகத்தை பார்த்து என்ன சொல்லலாங்களா உங்கள்கிட்ட? 6 இல்ல 6 உங்க ஜாதகம் வந்து எனக்கு தெரியுது. வாக்கிய பஞ்சாங்கப்படி வந்து உங்களுக்கு சிம்மராசி, இது ரிஷபராசியாக இருந்தாலும் திருக்கணித பஞ்சாங்கப்படி மேஷராசியாக இருக்கும். இந்த கடந்த 2 வருஷமாக நோய் தொந்தரவு அதிகமா இருக்கும். 2015 2016 அதிகமா இருக்கு இல்லையா? ஆமா. இன்னொன்னு 2013 இருந்து கடந்த 3 வருஷமா சனி தேசம் அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த 3 வருஷமா அவங்களுக்கு நோய் தொந்தரவு இன்னும் அதிகமாக இருக்கும். 2013 இருந்து ரொம்ப அதிகமா இருக்கா நோய்? ஆமா ஆமா. இப்ப நான் வந்து இது போடுறதுக்கு 19 12 18 முடிய சனி தேசம் முடியுது. அதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம். உங்களுடைய வாக்கிய பஞ்சாங்க நான் உங்க ஜாதகத்தை எடுத்தாச்சு. 2013 இருந்து சனி தேசம் நடக்குது. 2013 இருந்து உங்க மனைவிக்கு நோய் தொந்தரவு ஜாஸ்தியா இருக்கும். சிம்ம லக்னமாகி 4ஆம் வீட்டுல சனி உட்கார்ந்து 3ஆம் பார்வையா 6ஆம் வீட்டை பாக்குறாரு. ஒரு பெண்ணுக்கு ருணரோக சத்துருஸ்தானம் நடந்ததுன்னா, ருணம் என்றால் கடன், ரோகம் என்றால் நோய், சத்துரு என்றால் எதிரி என்ற அமைப்புல ஆணாக இருந்தால் கடன் தொல்லையும், பெண்ணாக இருந்தால் நோய் தொல்லையும் கொடுப்பார். எந்த ஒரு அமைப்புல வந்து லக்னாதிபதி வலுவிழந்து 6 அதிகமான பலமா இருக்கும் போது அவர் வந்து நோய் தொந்தரவுல அவதிப்படுவார் என்பது ஜோதிட விதின்றதை நான் அடிக்கடி என்னுடைய கட்டுரைகள்லையும் வின் டிவி நிகழ்ச்சிகளையும் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லி வர்றேன்.
இந்த அமைப்புல சனி திசையில வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால 4ஆம் இடத்துல சனி இருந்து 3ஆம் பார்வையா 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்க மனைவிக்கே கடந்த 3 வருட காலமாக உங்க மிகப்பெரிய நோய் தொந்தரவுகள் இருக்கும். இந்த அமைப்பு இன்னும் 3 வருஷம் ஆகும். அதாவது முதல் 9.5 வருஷங்கள்ல 6 வருஷங்கள் சனி வந்து நோய் தொந்தரவுகளை கொடுப்பார். ஆக 2019ஆம் வருஷத்துல இருந்து தான் கொஞ்சம் நோய் தீருகின்ற அமைப்பு. அதே நேரத்தில் 8 குடையவன் வலுவாகி 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால நோய் தொந்தரவுகள் இருக்கும். ஆயுள் குற்றம் எதுவும் கிடையாது. தீர்க்காயுள் ஆயுள் குற்றம் கிடையாது. நோய் வந்து கொஞ்சம் கடுமையான ஒரு அமைப்பு இருக்கும். இந்த இன்னும் 3 வருஷம் போகணும் நோய் குறையறதுக்கு. நோய் ஆனா கண்டிப்பா மட்டுப்படும், தீர்க்காயுள் இருக்கும். சூரியன் சம்பந்தப்பட்ட கோவில்களுக்கு போகணும். சூரியன் சம்பந்தப்பட்ட கோயில்களை வந்து சூரியனை வழிபடுறது, சூரியன் சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு போறது நோய் தீர்றதுக்கான முதல் அமைப்பு. நீங்க தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கிறீங்களா? கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற சூரியனார் கோவில், கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற சூரியனார் கோவிலுக்கு உங்க மனைவியோட கிருத்திகை நட்சத்திரம், ஏன்னா அவங்க மனைவியோட நட்சத்திரமும் சூரியனோடது, லக்னமும் சூரியனோடது. மனைவியை வந்து கிருத்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு கும்பகோணம் சூரியனார் கோவிலுக்கு கூட்டு போயிட்டு 2.5 மணி நேரம், பகல்ல தான் போகணும், ராத்திரில போகக்கூடாது. சூரியன் சம்பந்தப்பட்ட பரிகாரங்களை பகலில் மட்டுமே செய்ய வேண்டும், இரவில் செய்யக்கூடாது. அப்படி கிரகத்துடைய கோவில்களுக்கு போக முடியாத நிலைமையில ஒரு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் சூரிய ஹோரையில, அதாவது சூரியனோட கிழமையில சூரியனோட ஹோரையில ஒரு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 1லிருந்து 2 மணிக்குள்ள வெட்ட வெளியில, வீட்டை விட்டு வெளியில மேல சூரியன் உச்சி எரிச்சுக்கிட்டு நல்லா தகன்னு இருக்கும்போது 10 கிலோ கோதுமையை ஒரு சுமங்கலி பொண்ணுக்கு உங்க மனைவி தானம் கொடுக்க சொல்லுங்க. நோய் கண்டிப்பா விலகும். 10 கிலோ கோதுமை மத்தியானம் 1 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்க மனைவி கையால சுமங்கலிக்கு தானம் கொடுக்கணும். சூரியனார் கோயிலுக்கு போக வேண்டும். இந்த 2ம் நோயை தீர்க்கின்ற அமைப்பு. இதை செய்ய சொல்லுங்க, உடனடியா நோய் விலகும். வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஐயா, நீங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க இந்த புரியாம யோசிக்காம பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஆசைக்காரங்க யாருங்க ஐயா? எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் அமைதியான சுபாவத்தோட இருப்பாங்க, ஆனா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எனி டைம் பேசுறது தான் அவங்களுடைய வேலையா இருக்கும். அந்த மாதிரி இந்த பேச்சாற்றல் கொண்டவர்கள்லாம் யாரு? பேச்சாற்றலை நான் 2 விதமா சொல்லுவேன். நீங்க கேட்குற கேள்வியை நான் 2ஆ பிரிப்பேன். புரியாம பேசுறது, புரிஞ்சு பேசுறது. ஒருத்தருடைய பேச்சு ரசிக்கப்படும்படியாக இருக்கிறது, ஒருத்தருடைய பேச்சு வெறுக்கும்படியாக இருக்கிறது. இவன் எப்படா பேசுறத நிறுத்துவான் அப்படின்னு பேசுறது ஒன்று, பேசிக்கிட்டே இருக்க மாட்டானா அப்படின்னு நினைக்கிறது ஒன்று. இந்த அமைப்புகளுக்கு 2 வேறு கிரகங்கள் காரணம். புதன் ஒருவருக்கு வலுத்தால் அவர் வந்து இவர் வந்து பேசிக்கிட்டே இருக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நகைச்சுவையாகவும் ஆழமாகவும் அறிவாகவும் நுட்பமாகவும் பேசுவார். எவர் ஒருவருக்கு புதன் வலுத்து பேச்சில் நகைச்சுவை பேச்சு, ஆழமான நுட்பமான அறிவுத்திறனுடன் கூடிய பேச்சு வலுத்து அவர் 2ஆம் இடமும் அவருடைய வாக்குஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் இடமும் வலுத்திருக்கிற நிலைமையில, அல்லது புத பகவான் 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு வாக்குஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டு வலுவாக இருக்கின்ற நிலைமைகளில் ஒருவர் வந்து தங்கு தடையற்ற பேச்சை ஒரு நல்ல விதமா இது பண்ணுவார். நீங்க 2வது கேட்டது வந்து அந்த லூஸ் ஸ்டாக்ன்ற வகையில நாங்க சொல்லுவோம். அதாவது அதானே நீங்க கேட்டீங்க இல்லையா, லூஸ் ஸ்டாக். ஒருவருடைய இது வந்து எப்போ இதாகும் அப்படின்ற கேள்வி வந்து எப்படின்னா, சனி பகவான் தான் அந்த லூஸ் ஸ்டாக்குக்கு காரணம். சில நேரங்களில் பொய் சொல்றதுக்கும் அவர் தான் காரணம். சனி பகவான் சில வந்து பொய் சொல்ல வைப்பார். கொஞ்சம் வளவளன்னு எப்படா இவன் பேசுறதை நிப்பாட்டுவான், இவனை விட்டு வெளியே ஓடலாமா அப்படின்ற இதுக்கான அவன் இதை கொடுப்பார். சனி பகவான் சூட்சும வலு இல்லாமல் வேறு விதமான சில நேரங்களில் வந்து செவ்வாய் சனி, அதாவது சனி வந்து செவ்வாயோட தொடர்பு கொள்ளுதல் அல்லது வேறு விதமான பாப கிரகங்களோட தொடர்பு கொள்ளுதல், இந்த மாதிரியான அமைப்புகளில் நிச்சயமாக வந்து சனி பகவான் லூஸ் ஸ்டாக்கை கொடுப்பார். இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடலாம். ஒன்றும் பொருளற்ற வார்த்தைகளில் பேசுவார். தான் பேசுகிறத தானே மேதாவித்தனமாக நினச்சிக்குவார். அவரை பற்றின அவரே ஒரு புகழ்ச்சி இருக்கும், தற்புகழ்ச்சி. தன்னுடைய குறையை வந்து அவரே தெரிஞ்சிக்க மாட்டார். இந்த மாதிரியான அமைப்புகள் உறுதியாக வந்து சனியோட வலுவில்லாத நிலைமையில் இருக்கும். அதே நேரத்தில் சனி பகவான் சுபத்துவமாகி குருவோட சுக்கரனோட சேரும்போது பொய் சொல்லி பிழைக்கும் தொழில்னு ஒன்று இருக்குது. அதாவது மார்க்கெட்டிங், அதாவது இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லி விற்கும் பொருள். சில நேரங்களில் வழக்குரைஞர்கள் தன்னுடைய குற்றவாளி தவறே செய்திருந்தாலும் தவறு செய்யவில்லை என்று வாதாடி அவனுக்கு விடுதலை வாங்கி தரக்கூடிய ஒரு உண்மையை மறைக்கின்ற ஒரு அமைப்புகள்லையும் சனி பகவான் இருப்பார். ஆகவே சனி வந்து வாக்குஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ளும் போது வேறு விதமான நிலைகளும், புதன் வந்து வாக்குஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ளும் போது வேறு விதமான நிலைகளும் சொல்லில் உண்டு. நிச்சயமாக. அடுத்தபடியா பார்க்கும்போது இந்த மௌனம் காத்துட்டே இருப்பாங்க. எவ்வளவுதான் நம்ம பேசினாலும் அவங்க விட வந்து ஒரு 2 வார்த்தை தான் வரும். அவ்வளவு ஒரு மௌனமா இருப்பாங்க. அது ராசியில எப்படிங்க? அதுக்கும் சனிதான் காரணம்.
சிரிக்கிறாரா அழுகிறாரா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது. மனதில் உள்ளதை யாராலையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. இவங்களை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இந்த மாதிரி ஆட்கள் கொஞ்சம் குள்ளமாக இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து சனியின் ஆதிக்கத்தில் உள்ளவர்கள் யாரையுமே நம்ப மாட்டாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா. சந்தேகம், இவரிட வாய் திறந்து பேசிட்டா இது வந்து ஏதோ வில்லங்கத்தில் வந்துருமோ, தன்னை பற்றிய சந்தேகம், தன்னை பற்றிய தாழ்வு மனப்பான்மை, கொஞ்சம் லேசாக குள்ளமாக இருப்பாங்க. இந்த மாதிரி அவர்கள் வந்து முழுக்க முழுக்க சனியோட ஆதிக்கத்தில் இருப்பாங்க. சனியோட ஆதிக்கத்தில் இருக்கிறவர்கள் இந்த ஃபேஸில் எக்ஸ்பிரஷனை காட்ட மாட்டாங்க. எக்ஸ்பிரஷன்னா உணர்ச்சிகளே, அந்த உணர்ச்சிகளை காட்டினால் கூட நம்முடைய மனதில் இவருக்கு என்ன இருக்குன்றது அப்படின்றத இவர் கண்டுபிடிச்சிருவார்ன்றதுனால தனியாக இருப்பாங்க. தனிமை விரும்பிகளாக இருப்பாங்க. யாரு கூடயும் சேர மாட்டாங்க. ஒரு தன்னோட அடுத்தவங்களுடைய சொல்ல வாக்க வாங்கிக்குவாங்களே தவிர இவங்க வந்து தன்னை வந்து வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. தனிமையில் இருப்பதை விரும்புகின்ற தனிமை விரும்பிகள். இவர்களுடைய டீனேஜ் பருவத்தில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவான அனுபவங்கள் நடந்திருக்கும். இவர்களுக்குன்னு வந்து ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் எதிர்பார்த்தது நடந்திருக்காது. ஆகவே சனியின் முழுக்க முழுக்க ஆதிக்கத்தில் இருப்பவர்கள் அடுத்தவர்களிடம் கலந்து பேசாமலும் அடுத்தவர்களை நம்பாமலும் தன்னுடைய விஷயங்களை அடுத்தவர்களிடம் சொல்லாமலும் யாரிடமே ஷேர் பண்ணிக்காம இருக்கிறதும் சனியுடைய குணம். நிச்சயமாக ஐயா. அடுத்தபடியா பார்க்கும் பொழுது இந்த உருவத்திற்கும் ராசிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குங்களா? உருவத்தை வைத்து நம்ம சொல்லலாமா? ஆமா, நிச்சயமா. இப்ப நீங்க அழகா இருக்கிறீங்க. நீங்க அழகா இருக்கிறதுக்கு ஒரு கிரக அமைப்பு கண்டிப்பா இருக்கிறது. உங்க லக்னம் ராசியோட சுபகிரகமான குரு சுக்கிரன் தொடர்பு கொண்டிருக்கணும். ஒருத்தர் அழகா இருக்கணும் அப்படின்னாலே சுபகிரகம் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளணும். அதே நேரம் நிறத்துக்கும் குணம் எல்லாமே இருக்கு. ஜோதிடத்தில் இல்லாத விஷயம் என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அனைத்துமே ஜோதிடத்திற்குள் அடக்கம். லக்னாதிபதி குருவாக்கி அல்லது லக்னத்தோடு குரு தொடர்பு கொள்ளும் போது பொன்னவன் எனப்படும் குருன்னு நாங்கள் சொல்லுவோம். தக்க 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 தக்கன்னா கோல்டு கலரில் இருக்கிறாங்க. கிராமங்களில் போய் கேட்டிங்கன்னா முன்னா வந்து எம்ஜிஆரை சொல்லுவாங்க, ரோஸ் கலரில் இருக்கிறாருன்னுவாங்க. அது மாதிரி அவருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா யார் ஒருவருடைய அவரை எம்ஜிஆர் ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்னத்தை குரு பார்ப்பார். ஆட்சி பெற்ற வலுப்பெற்ற குரு பார்ப்பார். எவருடைய ஜாதகத்தில் வலுப்பெற்ற பங்கம் இல்லாத ஒரு குரு பகவான் லக்னத்தை பார்க்கிறாரோ அவர் பொன் கலர், ரோஸ் கலர், தகத்தகன்னு இருப்பார். சுவாஜல்யம், அதாவது நல்ல ஒளி பொருந்திய ஒரு அமைப்பில் இருப்பார். எவரோடு லக்னத்தோடு கருப்பு நிறம் என்று சொல்லப்படக்கூடிய ஒளி இல்லாத ஒளி இழந்த கிரகமான சனி பகவான் சம்பந்தப்படும் போது அவர் நிறம் கொஞ்சம் கம்மியாக இருப்பார். ஆக நிறத்தின் அடிப்படையிலும் அழகுன்னா என்ன நினைக்கிறீங்க? ஒளி பொருந்திய ஒரு அமைப்பு, ஒரு தேஜஸா இருக்கிறாங்க அப்படின்றத தான் நம்ம அழகுன்னு சொல்றோம். ஆக இந்த அழகா இருக்கிறதுக்கு சுபகிரகம் குரு சுக்கிரன் இவைகள் இரண்டுமே யோக அமைப்புல லக்னத்தோடு, லக்னம் தான் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உடல் அமைப்பு, இதை குறிக்கிறது. இந்த உடல் அமைப்பை குறிக்கிற ஒரு லக்னத்தோட சுபகிரகங்கள் அதிக ஒளி பொருந்திய நிலைமையில தொடர்பு கொள்ளும் போது அவர்கள் நல்ல தேஜஸோட நல்ல ஜக ஜக ஜகன்னு ஜகஜோதியா இருக்கிற ஒரு அமைப்பை பெறுவாங்க. இருட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு, கேத்து, சனி, அதனை எடுத்து செவ்வாய், இந்த அமைப்புகள் வந்து லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும் போது அவங்க கொஞ்சம் டல்லா, நிறம் கம்மியாக இருக்கிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா கருப்பா இருப்பாங்க, ஆனால் கலையா இருப்பாங்க. இந்த மாதிரி அமைப்புகளில் இரண்டு, ஒரு பாப கிரகமும் ஒரு சுப கிரகமும் சம அளவில் வந்து லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும். அப்படி இருக்கும்போது கலர் கம்மியாக இருந்தாலும் கல்லையா நம்ம அழகா பார்த்தவுடன் ஒரு கவர்ச்சிகரமான வசீகரமான முகத்தோற்றத்தோடு இருப்பாங்க. உடல் அமைப்புக்கும் முக வடிவமைப்புக்கும் அனைத்திற்குமே நம்ம வந்து இப்போ புருவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதற்கு ஒரு கிரகம், கண்ணை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதற்கு ஒரு கிரகம், மூக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதற்கு ஒரு கிரகம், உதடு எடுத்துக்கிட்டா, தாடை எடுத்துக்கிட்டா, இதெல்லாம் வந்து சூரிய ஒளி இந்த மாதிரி அமைப்புகள். இந்த எங்களுடைய ஜோதிடத்திலே வந்து சித்தயோகி சிவதாசன் ரவின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து ரொம்ப ஒரு பெரிய அறிவாளி. அவர் வந்து சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி இந்த கிரகத்துடைய உடல் அமைப்பு எப்படி பண்ணியிருக்கு அப்படின்றத சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அவர் அடிக்கடி இதை தன்னுடைய எழுத்துக்களில் எழுதுவார். தாடை அமைப்பு, நிழல்படாத அமைப்புகள் அனைத்தும் சனியை சேர்ந்தது, வெயில் படுகிற அமைப்பு அனைத்தும் சூரியனை சேர்ந்ததுன்னு சொல்லுவார். அதன்படி உங்களுடைய நெற்றி, அதாவது உங்கள் உடம்புல வந்து முதல் வெயில் படுற பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா உச்சந்தலை, நெற்றி. இந்த உச்சந்தலை நெற்றி வந்து சூரியனை குறிக்கும். வெயில் படாத பகுதி தாடை, அந்த கழுத்துக்கு ஒட்டுன்னு இருக்கிற பகுதி, அந்த வெயில் படாத இருட்டு பகுதி சனியை குறிக்கும். இந்த மாதிரி ஜோதிடத்தில் நாங்கள் நிறைய நுணுக்கங்களை வச்சிருக்கிறோம். நிறைய நுணுக்கங்கள் அந்த காலத்தில் ஞானிகள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இதை பற்றின ஆராய்ச்சிகள் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆச்சுன்னு சொன்னால் இன்னும் ஜோதிடம் வந்து ஒரு விஞ்ஞானம்ன்றது தெளிவுபடும். நிச்சயமாக ஐயா. இவ்வளவு நேரம் இந்த பொங்கல் திருநாள்ல நேயர்களுக்காக அவரோட கேட்ட கேள்விக்கும் உங்களுடைய சுவாரஸ்யமான பதில்கள் எல்லாமே நீங்க நேயர்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. வின் டிவி நேயர்களுக்கு, உலகமெங்கும் இருக்கின்ற வின் டிவி நேயர்களுக்கு என்னுடைய தமிழர் திருநாளாம் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களோட சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் சிறப்பான பதில் கிடைச்சிருக்குன்னு நம்பலாம். இந்த பொங்கல்ல உங்களுக்கு எல்லாமே கிடைச்சி அத்தனை நன்மைகளும் நடக்க வேண்டும் சொல்லி இந்த நிகழ்ச்சியின் மூலமா நாங்கள் வாழ்த்துக்கிறோம். நன்மைகள் நல்ல நேரங்களில் நடக்கட்டும். வணக்கம்.